இன்றைக்கி நம்ம ஷார்ட் ஸ்டோரி என்ன பார்க்க போகிறோம்னா டான்சி சிலபஸில் பார்ட் 2 இங்கிலீஷில் ஃபஸ்ட் இயருக்கு வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்கு தி ஸ்கிரைப். இதை எழுதுனது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஹண்டர் அப்படிங்கிறவங்க. கிறிஸ்டியன் எலைன் ஹண்டர் இவங்க ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர், பென்சில்வேனியாவை சேர்ந்தவங்க. இவங்களோட நேம் எப்படி போட்டிருவாங்க, கிறிஸ்டியன் ஹண்டர் லாட்னி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12, 1931 ஃபிலிஃபியா, பிஏ. ஸோ இவங்க இறந்தது பார்த்திங்கன்னா நவம்பர் 14, 2008 மங்கோலியனாலே அங்கே இறந்துருக்காங்க. ஸோ இவங்களை வந்து அடிஷ்னலாக இவங்க கெரியர் பார்த்திங்கன்னா இவங்க படிச்சிருக்கிற யூனிவர்சிட்டி வந்து பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில் ரொம்ப வருஷம் படித்தாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு பிளாக் லிட்ரேச்சர், அதாவது வந்து ஆஃப்ரோ அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது. ஸோ இவங்க எழுதின ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ ஒரு வந்து கருப்பின மக்களுக்காகவும் அந்த ஆஃப்ரிக்கன் பீப்புளுக்காகவும் போராடுறவங்க. ஸோ பெரும்பாலான இவங்களோட கதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ கருப்பின மக்களுக்கான உரிமைகள், அவங்களுக்கான விஷயங்களை பற்றி நிறைய போயிடுவாங்க. இவங்க வந்து மோஸ்ட் டேலண்டட் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர், அமெரிக்காவில் வாழ்கிற ஆஃப்ரிக்க இனத்தை சார்ந்த இவங்களோட கான்ட்ரிபியூஷன் லிட்ரேச்சரில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். இவங்க வந்து முக்கியமாக பிளாக் இண்டிவிஜுவல்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் வந்து இவங்க பேசியிருக்காங்க. இந்த ஸ்கிரைப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி. முதல்ல இருக்கிற கேரக்டர்ஸை முதல்ல சொல்லிடுறேன். இந்த கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா முதல்ல ஜேம்ஸ்னு ஒரு கேரக்டர். இவர் வந்து ஒரு 13 வயது பையன். இவர் தான் மெயின் கேரக்டர், இவர் தான் ப்ரோட்டகானிஸ்ட். இவங்களுக்கு அம்மா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள மதன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டோரியில். அடுத்தது போலீஸ் ஆஃபீஸர். இவரும் வந்து ஜேம்ஸ்க்கு கைட் பண்ணுற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அப்புறம் மிஸ்டர் சில்வர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து அங்கே ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு ஷாப் வச்சுருக்காரு. அடுத்தது மிஸ்டர் டாலர், இவரும் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்காரு. ஒரு ஓல்டு லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் வந்து அங்கே வந்து ஒரு ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதுக்காக தேடிட்டு இருக்கிற ஒரு லேடியாக சொல்லுவாங்க. அப்புறம் மிஸ்ஸஸ் ஆடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு பேங்க் அஃபிஷியல். இவங்களும் வந்து ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன் இனத்தை சேர்ந்தவங்க. மிஸ்ஸஸ் ஃப்ராங்க்லிங்கிறவங்க இவங்க ஒரு கஸ்டமர். இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே டைரெக்டாக போகலாம். ரைட். ஸ்கிரைப் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த மாதிரி ஸ்கிரைப் வந்து நார்மலாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒருத்தவங்களால் முடியல அப்படிங்கிறதுக்காக செய்கிறது. இங்கே ஸ்கிரைபுங்கிறது எப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த கதையோட களத்தின்படி பார்த்திங்கன்னா, அப்போ இருக்கிறவங்க மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து படிக்கவோ இல்லை எழுதவோ தெரியாது. அதனால் அவங்க பேங்க்குக்கு போனாங்கன்னா யாராவது எழுத படிக்க தெரிஞ்சவங்கள்ட்ட தான் ஃபார்மை ஃபில்லப் பண்ண கொடுப்பாங்க. இது மாதிரி தான் ஜேம்ஸ்னு ஒரு 13 வயது பையன் இருக்கிறவர் தான் இந்த ஸ்கிரைபுங்கிற ஸ்டோரிக்கு வந்து ப்ரோட்டகானிஸ்ட். இவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். இவங்க வந்து தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கிடையும் தன்னை சுற்றி இருக்கிற மக்கள் அவங்க பேங்க்கு போகும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். இதில் என்னென்னா, சில்வர் டாலர் செக் கேஷிங் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க்கு பக்கத்தில் இருக்காங்க. ஸோ நிறைய பீப்புள் வந்து அங்கே வர்றவங்க எல்லாத்தையும் வந்து அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ், அவங்க பேங்க்கில் இருக்கிறவங்கலாம் வந்து பேங்க்லேருந்து பணம் போட்டவங்க, அங்கே இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் கஸ்டமர்ஸ் இல்லையா. அவங்க வந்து சரியான படிப்பறிவு இல்லாதனால, இல்லிட்ரேட்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து பேங்க் வந்தாங்கன்னா அவங்கள ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள்லாம் படித்தவங்க, நீங்கள் படிக்கலை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் வந்து ஜேம்ஸ் வந்து இதை அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தார். ஒரு நாள் கேஷ் செக் சர்வீஸ்க்கு போகும்போது அப்போ தான் இவர் நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சார். இவரால் வந்து நிறைய இடத்துல படிக்கவோ எழுதவோ முடியுது, மற்றவங்களால முடியலைங்கிற காரணத்துக்காக மற்றவங்கள திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த கஸ்டமர்ஸ் வந்து இந்த சில்வர் டாலர் அப்படிங்கிறவங்க வந்து சரியாக இந்த இடத்துல ட்ரீட் பண்ணல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. உடனே வந்து இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜாக நினச்சிக்கிட்டு மக்களை யாருமே வந்து மதிக்காமல் இருக்கிறதுனால இவருக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அம்மாட்ட வந்து நிறைய பீப்புள் வந்து ஒரு டைப் அவங்க படிக்க முடியல, இல்லை எழுத தெரியலைங்கிறதெல்லாம் வந்து தப்பாக இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அம்மாட்ட பேசும்போது வந்து அவங்க அம்மா நிறைய விஷயத்த எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ பேங்க்னால் வந்து நம்ம போடுற பணத்தை வந்து வச்சுக்குவாங்க, மினிமமாக வந்து ஒரு பேலன்ஸ் வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க மினிமம் ஒரு பேங்க்கில் வந்து $5 வந்து இருக்கணுமா. இதுக்கு வந்து பேங்க்கில் இதனால் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயமாக அவங்க வச்சுருக்கிற அந்த பணத்துக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு வட்டி கிடைக்கும். அந்த வட்டியை மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு வர்ற மக்களுக்கு வந்து அவங்க சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது. அப்போ கஸ்டமர்ஸாக வர்றவங்களுக்கு வந்து சரியாக ட்ரீட்மெண்ட்டு, இவங்களை வந்து சரியாக ட்ரீட் பண்ணலை, அவங்கள சரியாக வழி நடத்தலை அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாரு. அதே நேரத்தில் அவங்க அம்மா பைபிளை எடுத்து
முக்கியமான சில விஷயத்தை பற்றியும் சொல்கிறாங்க. ஸோ 3 பைபிள் வந்து அவங்க ஒரு சர்டிஃபிகேட்டை படி அவங்க சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரியில். ஏன்ஷியன் காலகட்டத்துலேயும் இது மாதிரி இருந்துச்சு, ஆனால் படிக்காதவங்களை வந்து இந்த அளவுக்கு டிஸ்கரேஜ் பண்ணுறதில்ல, இப்போ தான் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்போ யார் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, படித்த யாராவது ஒரு ஆள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு 13 வயசு ஆனாலும் நான் வந்து இது செய்யலாம்ல, எல்லாருக்கும் கேஸ் பில் கட்டலாம், இல்லை அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து எந்தெந்த ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணுறேன்னு தெரியல, அது மாதிரி எந்த இடத்துல வந்து அட்ரஸை ஃபில்லப் பண்ணணும்னு தெரியல. அப்போ தான் ஒரு ஓல்டு மேன் சில்வருங்கிறவர் வர்றாரு. இன்னொருத்தர் பேர் ஓல்டு மேன் டாலர். இவங்க 2 பேருமே இதை எப்படி ஃபில்லப் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். அது மாதிரி வந்து ஒரு பிளைண்ட் மேன் வர்றாரு. அவருக்கும் வந்து இந்த $1 நோட்டுக்கு வந்து அதை கையில் கொடுத்து அதை என்ன பண்ணுறது, அதை வந்து எப்படி நம்ம வந்து இதை பேங்க்கில் போடுறது எப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு ஓல்டு லேடி வந்து ஃபார்மை ஃபில்லப் பண்ண வர்றாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால் அவருக்கு ஸ்க்ரைப்னு பேரை வருது. ஸோ இவங்களால செய்ய முடியாத விஷயத்தை இவர் செய்கிறாரு. அப்படிங்கிறப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அவங்க அம்மா சொன்ன மாதிரி ஏன்ஷியன் காலகட்டத்துலேயும் இது இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து யாரெல்லாம் படிக்க தெரிஞ்சவங்க எழுத தெரிஞ்சவங்களா இருப்பாங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ், அதாவது வந்து ரொம்ப மாளிகையிலையும் வசதி படைத்தவர்கள் மட்டுமே வச்சுருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அதனால் ஒரு சில பேருக்கு ஜாபே என்னென்னா, அவங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணணுன்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணி செஞ்சு கொடுக்குறதுக்கு பேர் ஸ்க்ரைப்னு பேர் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற தற்கால காலகட்டத்துக்கு வந்து என்னென்னா இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. உடனே என்ன பண்ணாங்க, இந்த ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணார், அந்த பேங்க்கு முன்னாடி வந்து தினமும் காலையில் எங்கேயாவது போயிட்டு வர்றவங்கள்ட்ட இவங்கள்ட்டெல்லாம் வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணணுன்னா இவரே வந்து கேட்பாராம். ஸோ ஒரு வயசானவர் ஃபில்லப் பண்ண முடியாமல் கேட்கும்போது சரி, அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களாக ஒரு டேபிளை போட்டு அவங்களுக்கு தேவையான ஃபில்லப் ஃபார்ம் கொடுக்குறது, அப்படி இப்படி ஒவ்வொருத்தங்களாக ஹெல்ப் பண்ணோடனே வருஷ கட்டி நிறைய பேர் வந்துடுறாங்க, அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அவர் வந்தவொடனே தான் கேட்குறாரு, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக லைசன்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு. ஸ்க்ரைபுக்கு ப்ராப்பராக லைசன்ஸும் இவர் எடுத்துக்கிறாரு. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணோடனே அந்த ஊரில் இது வந்து ஒரு பைசாவுக்கும் காசுக்கு இல்லாமல் தான் இவர் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறாரு. அதனால் ஜேம்ஸ் மேலே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மதிப்பு வந்துடுது. இவ்வளோ நல்ல பையனாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவர்கிட்ட வந்து ரொம்ப அன்பை பொழிய ஆரம்பிக்கிறாங்க. அட் த சேம் டைம் இது வந்து இவருக்கு ஒரு புது ஆசை வந்துடுது. என்னென்னா, இனிமேல் வந்து ஒரு ஓல்டு பேங்க்கில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து இனிமேல் வந்து ரொம்ப கரெக்டாக நடத்தணும், மக்களை வந்து கரெக்டாக நடத்தணும். ஏன்னா அவங்க பணம் போட்டுறாங்க, அந்த பணத்தில் தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேலரி இதெல்லாம் வருதுங்கிறதையும் நம்புகிறார். மினிமம் அமௌண்ட் அதில் நீங்கள் பேலன்ஸ் செக் வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமா இங்கே இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஓல்டு லேடி வர்றாங்க. அவங்க பேங்க் வந்து இதெல்லாம் தெரியறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. முதல்ல இவர் தான் அதை செஞ்சு கொடுக்குறாரு. அப்புறம் அவங்க சன்னுட்டு இருந்து வர லெட்டரை வந்து இவர் படித்து சொல்கிறாரு. ஸோ அதை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் மினி ஃப்ராங்க்லின் அப்படின்னு அவர் சத்தம் போட்டு படிக்கிறார். ஜூலை 9, 1972 அவங்களுக்கு வந்து $37 வந்து அனுப்பியிருக்கிறதா அந்த லெட்டர் சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே வந்து நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க செஞ்ச செயலுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு தனியாக போகிறீங்கன்னு சொன்னோடனே அப்புறம் வந்து வெளியில் வந்து சிக்னலுக்கு நிற்கிறாங்க. அந்த சிக்னலில் பார்த்தீங்கன்னா, உடனே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க திருப்பி சொல்கிறாங்க, மைசன் எனக்கு வந்து க்ரீன் கலருக்கும் இல்லை ரெட் கலருக்குமான கிராஸ் பண்ணுறது என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சொல்கிறாரு, ஸோ உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணதுக்கு வந்து நான் இன்னும் வேறு என்னென்னலாம் நான் எனக்கு பண்ணணும், எனக்கு என்ன ஆசைன்னா இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வந்து நான் நிறைய ஹெல்ப் பண்ணணும், ஒரு ஸ்க்ரைபாக இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, அதுக்கு இப்போதைக்கு தான் லைசன்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. எப்பயுமே புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அதுக்கு நீங்கள் யோசிக்கக்கூடாது, இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த ஸ்க்ரைபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லைசன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கான வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமானது. அதனால் வந்து இதுக்கு நீங்கள் லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு நீங்கள் பண்ணணுங்கிறது வந்து என்னோடய ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏற்கனவே போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஏற்கனவே சொல்கிறாங்க, இதுக்கு லைசன்ஸ் இல்லாமல் ஸ்க்ரைப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இப்போல்லாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருது. அதனால் அவங்க கிளம்பும்போது சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் வந்து நான் பஸ் இங்கே எடுத்துக்கிட்டு அலாபாமா நான் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் போனேன், எனக்கு திருப்பி எப்படி வரணும் கூட தெரியாது, ஆனால் இப்போ எனக்கு வர்ற வழி தெரியுது. அது மாதிரி இன்றைக்கி நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் எவ்வளோ விஷயங்கள் அது மாறும். எத்தனையோ இடத்துல வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி தர்றீங்க அப்படிங்கிறத தான் இந்த இதில் வந்து அந்த ஓல்டு லேடி வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இது வந்து இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஜேம்ஸ் வந்து ஹி வாண்ட் டு பிகம் த ஸ்க்ரைப் அப்படிங்கிறதா மாறுறது தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி டிஸ்கிரைப் பை
கிறிஸ்டியன் ஹண்டர். ஸோ இந்த ஸ்டோரி வந்து இன்னொரு விஷயத்தையும் மேம்படுத்த சொல்லணும். ஏன்னா வந்து அப்போ இந்த பேங்க் எல்லாமே ஒயிட்ஸுக்கு தான் அப்படின்னு அவங்க அப்பா ஒரு தடவை சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா இவர், அப்போ அவங்க அம்மா வந்து மறுபடியும் அவங்க ரெக்கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதான் உனக்கு நல்லா தெரியுமே, மிஸ்ஸஸ் ஆடம் இருக்காங்கல்ல ஒரு பேங்க் அஃபிஷியல், அவங்களும் பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களும் ஒரு பிளாக் விமனாக இருந்தாலும் அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பிளாக் உமன் இங்கே உரிமைப்படுத்துறது இல்லை ஒயிட்டுன்னு எதை உரிமைப்படுத்துகிறாங்கன்னா, ஒரு அங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸில் இருக்கிற ஒயிட்டாக இருக்கிறவங்க, அதாவது வெள்ளையர்களாக இருக்கிறவங்க அங்கே வேலை பார்க்குறாங்க, மற்றவங்க எல்லாம் வேலை பார்க்கலன்னு சொன்னால் மிஸ்ஸஸ் ஆடம் வந்து இவங்களுக்கு ஞாபகம் வருது. அது மாதிரி நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் நிறைய விஷயத்தில் சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போயின்னு இவங்களுக்கு ரொம்ப புரியுது. ஸோ அதுலேருந்து தான் வந்து ஜேம்ஸ் வந்து நிறைய விஷயத்த இந்த சமூகத்தை மாற்றணும், அப்போ படிப்பறிவு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுதான் இந்த ஷார்ட் ஸ்டோரி தி ஸ்கிரைப் அப்படிங்கிறதுக்கான இந்த இதுக்கான சம்மரி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போடுறோம், அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதுதான் இந்த ஸ்கிரைப் ஷார்ட் ஸ்டோரி பை கிறிஸ்டன் ஹண்டர். இன்னொரு நல்ல ஷார்ட் ஸ்டோரிலையும் இன்னும் நிறைய விஷயங்களையும் நம்ம சேனலில் ரெகுலராக போடுறோம். ஏற்கனவே போட்ட வீடியோலாம் அந்த வீடியோக்குள்ள நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனல். தேங்க்யூ.